இந்த சின்ன சின்ன காரியத்துக்காக, ஒரு சின்ன வாழ்க்கை பிரச்சனை, ஒரு சின்ன தலைவலி, ஒரு சரீர பலவீனம், சில தேவைகள், இப்படியாய்ப்பட்ட ஒரு சின்ன காரியத்துக்காக என்னால் செய்ய முடியாது என்று புலம்பி அவிவிசுவாசத்தோடு வந்துட்டு போறிய, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷித்து என் கரங்களை கொண்டு வானங்களை விரிக்க செய்து அவைகளில் சர்வ சேனையும் நானே என்று கட்டளையிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த நான் உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த சிறு காரியத்தை செய்ய மாட்டேனா என்கிற அர்த்தத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இது நாம விசுவாசிக்கணும். இந்த வானத்தையும் பூமியும் சிருஷித்த கர்த்தருக்கு என் வாழ்க்கையில நடக்க இருக்கிற காரியம் லேசான ஒரு காரியம். நிச்சயமா அவர் செய்வார். என்னை சோதித்து அறிகிறார். நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். சோதித்து அறிந்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை மறக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார் என்கிற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 11வது வசனம் போடுங்க பாப்போம். 11 ஏசாயா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லிட்டான்? உன் காரியத்தை விண்ணப்பத்தோடு சோத்திரத்தோடு என்கிட்ட சொல்லிட்டு நீ சும்மா இரு, சொல்லிட்டே இரு. உன் தகப்பன் நான், உன்னுடைய மாமிச தகப்பன் தாயை விட காட்டிலும் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிற என்னிடத்தில் கேளுங்கள். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். விண்ணப்பம் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. அவர் என்னை அதை பார்ப்பார், விசாரிப்பார், எனக்கு நன்மை செய்வார். நம்ம சாதாரண தகப்பனுக்கே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருவோம். எங்கள் அப்பா மட்டும் வந்தார்னா கொஞ்சம் பணத்தோடு தான் வருவார். நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இப்போ மகிழா சொல்லலாம், அப்பா மனோகரன், அப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? கொஞ்சம் காசோடு தான் வருவார், வெறுங்கையோடு வர மாட்டார். சாதாரண உலக தகப்பனே எப்படி இருக்கும்போது உன்னை பரம தகப்பன் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். நம்ம கேட்டுட்டு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்தா போதும், கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம், இந்த உத்தரவாதம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளர செய்யட்டும். ஏசாயா 51:16 ஏசாயா 51:16 அல்லேலூயா. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்துபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்லுகிறதுக்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. பூமியை அஸ்துபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி நீனே அறிக்கை செய்வாய். ஆண்டவரை நோக்கி பார்த்தேங்க. அந்த பிள்ளை சொன்னது போல தலைவலிக்காக போய் காத்திருந்தேன். அவர் முள்முடி சூட்டினவராய் எனக்கு தரிசனமானார். அந்த தரிசனத்திலே இனி அந்த கவலையை நான் மறந்தேன். இதுவரைக்கும் அந்த வியாதி என்னை அண்டவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை, என்னுடைய தரிசனத்தை உன்னுடைய சிந்தையிலே, என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலான் உன்னை மறைக்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அந்த ஆவிலே பெலப்படப்பட அவரை தரிசிக்கணும். ஆண்டவரே நல்ல சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும், எனக்கு இப்படி இருக்கு, என் காரியம் இப்படி இருக்கு. அதை போன வசனத்தில் சொன்னார். என்கிட்ட சொல்லிவிட்டு நீ என் வார்த்தையை நான் உன் வாயில வைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து பார், நீனே அறிக்கை இடுவாய். எத்தனை சாட்சிகளை பார்க்கிறோம். என் வாழ்க்கையில நான் எத்தனை சாட்சி சொல்லி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருவரையும் சாட்சி சொல்லத்தான், நன்மையை பெற்று சாட்சி சொல்லி பிசாசினுடைய முகத்தை உடைப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை சாட்சியாக, அவர் நமக்கு தேவனாக, அவருக்கு பிள்ளையாக நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. 17வது வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடிக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அல்லேலூயா. நீ உற்சாகப்படு, நீ பெலப்படு. உன் கவலையே நினைத்து முடங்கி கிடக்காது, தலைவலியேன்னு சொல்லி சுருண்டு அப்படி படுத்து கிடக்காது. அடுத்த காரியத்தை முயற்சி பண்ணு. அல்லேலூயா. நான் நேற்று சொன்னது போல 2:45 தானே ஆச்சு அப்படி நீ பார்க்காதபடி கர்த்தருக்காக
அவருக்கு முன்னிடம் கொடு, நான் எழும்புவேன், என் தலைவலி என்னை நீங்கும், நான் செபிக்கும் போது விடுதலை தருவார், இதில் நீ பெலப்படு. அல்லேலூயா. எலும்பு எலும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்திரு, நீ இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறாய், அவருடைய பிள்ளையாய் உடன்படிக்கையை நீ உத்தரவாதத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறாய். ஒரு புதிய உத்தரவாதம், ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கை உத்தரவாதம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிறோம். எனக்கு தேவையான அன்பு பிள்ளைகளை, தயவு செய்து, நான் ஆண்டவரோடு உடன்படிக்கை எனக்கு செய்திருக்கிறார். அவர் உடன்படிக்கை செய்த தேவன், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நம்ம செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் அவர் செய்வதற்கு ஈஸியா இருக்கும். ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மனம் உடைஞ்சி நொறுங்கி போய் எத்து போய் செய்வது அறியாது இப்படி ஆய்விட்டதே, ஒரு ஆறுதல் சொல்லுவார் இல்ல, நீ எப்படி இருக்கா, எத்தனை நாள் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படியே ஒரு முடக்கப்பட்ட நிலையில கூட இருக்கலாம். உண்மையிலே ஒரு தாயாருடைய அரவணைப்பு, ஆண்டவரை எல்லா தெய்வத்தையும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன் என்று இயேசுவை மாத்திரம் சொல்ல முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எப்படிங்க தேற்றுதல் வரும்? நம்ம வாழ்க்கையிலே குறைவுகள் நிறைவாகும்படி தேற்றுதல் வரும், வியாதி சுகமாகும்படி தேற்றுதல் வரும், நம்ம தேவைகள் சந்திக்கும்படி நமக்கு ஒரு தேர்தல் உண்டாகும். சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ள தேவன், ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அந்த ஏசாயா 66:14 பாருங்க. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல தேற்றுவருடைய சமூகத்திலே நீங்கள் அதை காணும் போது, கர்த்தர் உங்களை தேற்றும் போது, அரவணைக்கும் போது, கரம் பிடித்து நடத்தி செல்லும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அல்லேலூயா. மனுஷன் நிற்கிறதுக்கு காரணம் அடித்தளமே எலும்பு தான். நமக்கு சேசுனா அடிமட்டம், நம்மளை தாங்கி பிடிக்கிறது எலும்பு. அந்த எல்லா எலும்புகளும் பசும் புல்லை போல செழித்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அந்த உச்சரிப்பு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும், உங்களை போஷிக்கிற வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய கரமும், அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். சத்துரு உங்களை நினைச்சு ரொம்ப பொறாமை எரிச்சல் படுவோம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே சத்துரு நமக்கு குறித்து எப்பவும் எரிச்சலாக தான் இருக்கணும், நம்மளை குறித்து சந்தோஷப்படக்கூடாது. பாவம் செய்தால் அவன் சந்தோஷப்படுவான், நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவன் சினப்படுவான். அல்லேலூயா. சத்துருக்கள் இடத்திலே அந்த சத்துருக்களுக்கு சினமும் அறியப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம வழக்கத்துக்கு மாறாக தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனுக்கு முறுமுறுக்கிறோம், பிசாசுக்கு பயப்படுகிறோம். தேவனுக்கு பயப்படணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆனால் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு செய்வனை, அந்த மந்திரவாதம் இதெல்லாம் கண்டு நம்ம பயப்படுமே தவிர, கர்த்தரை கண்ட நமக்கு ஒரு நிசாரம், என்ன அவர் செய்துட்டாரு. நம்ம எத்தனை நாள் கேட்குறோம், கர்த்தர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஒரே தலைவலி, எத்தனை நாள் காய்ச்சல், எத்தனை நாள் பலவீனம், எத்தனை நாள் இந்த சோர்வு, எத்தனை நாள் நம்ம கண்ணீர் விட்டு செபிக்கிறோம். இப்படி அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம், பிசாசுக்கு பயப்படுகிறோம். செய்வனைக்கு பில்லி சூனியம், இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம மனசுல வைக்கணும். பிசாசு நமக்கு என்னைக்கும் எனிமி தான், எதிரி தான், அவன் நமக்கு எதிராளி தான், அவனோடு வழக்காட தான் நம்ம ஆசைப்படணும். அல்லேலூயா.
நம்ம அவனுக்கு சிநேகிதனாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏசாயா கடைசியாக ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம், சீயோனின் நிமித்தமும் சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். சொல்லுகிறார், இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற விசுவாச பிள்ளையை, உன்னுடைய மன உளைச்சல், மனப்பாரம், நைட்டு தூக்கம் வராதபடி நீ சிந்திக்கிறதுனால தூக்கத்தை தொலைச்சி ஒரு விதமான நெகட்டிவான வாழ்க்கை, ஒரு நடைப்பிணம் போல தான் சிலருடைய வாழ்க்கையிலே. ஏதோ கீ கொடுத்த பொம்மை போல காலையில் அப்படியே எந்திரிச்சு அப்படியே பார்த்து எடுத்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பொழுது ஒவ்வொரு நாளும் நீ கழிக்கிறியோ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சியோன் நிமித்தம், சியோனுன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், சியோனுக்கு சொந்தக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் எருசலேம் நிமித்தமும் நான் இனி மௌனமாய் இராமலும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இனி ஆண்டவர் மௌனமாய் இருப்பது இல்லையாம். அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அவர் அமராமல் இருப்பார். உன்னுடைய பொறுமையின் தன்மையை பார்த்து இதுவரைக்கும் உனக்கு வந்த கஷ்டம், நஷ்டம், பாடு, கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம், ஏமாற்றத்தில் எல்லாம் நீ பொறுமை சகித்து ஆண்டவர் எனக்கு செய்வார், நிச்சயமாக எனக்கு செய்து முடிப்பார் என்ற பொறுமையோடு நீ காத்து கொண்டதுனால இனி அவர் அயராது இருப்பேன்னு சொல்றார். நம்ம என்னைக்கும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா அதுக்கெல்லாம் அது கணக்கு கிடையாது. உன்னுடைய பொறுமையை பார்த்து தான் இனி நீ உன்னுடைய பொறுமையை நான் சோதிக்க மாட்டேன், இனி உனக்காக சியோனுக்காக ரட்சிப்பு வரவதை நான் அதை மௌனமாக இராமல் அதன் பிரகாசத்தை நீதியைப் போலவும் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலும் வெளிப்பட மட்டும், அது சீக்கிரம் உனக்கு நன்மை கிடைக்க மட்டும் நான் அமராமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து 4 வசனத்தை போடு. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஜாதிகள் உன் நீதியையும், நம்ம நீதியை ஜாதிகள் பார்க்கணும், நம்ம சாட்சியாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கவனிப்பார்கள் இல்லையா. நம்ம வியாதிப்பட்டு இருக்க பரிகாசம், அவர்கள் கூட பரிகாசம் பண்ணியிருப்பார்கள். வாரந்தோறும் பைபிளை தூக்கிக்கிட்டு ஆலயத்துக்கு போறான்னு பரிகாசம் பண்ணியிருப்பார்கள். ஆனால் நாளானது ஒன்று வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல இருக்கும்போது அந்த ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். ஆனாலும் இந்த மகள் பொறுமையோடு நம்ம எல்லாம் இதோட முடிஞ்சு, எங்களை கூட அப்படித்தான் சொன்னார்கள் பெரியம்மானவர்களே. வீட்டுக்கு தொட்டிக்கு வந்தவர்கள் இனி இந்த குடும்பம் பிழைக்காது, இனி இந்த குடும்பம் நிலைச்சிருக்காது, இந்த கனகம்லாம் செத்தே போவா. ஏன்னு சொன்னால் 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய சுதன் 2 நிமிஷம் தாண்டினாலே தேடி நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போயிடுவோம். அப்படி நித்தமும் அவனை எதிர்பார்த்து, அவனுடைய வருகை, அவனுடைய காரியங்களை எதிர்பார்த்து வாழ்ந்த இனி வராத இடத்துக்கு அவன் போய்விட்டான். திரும்பி வராத உலகத்துக்கே அவன் கடந்து போய்விட்டான். இனி இந்த குடும்பம் என்ன செய்யாது, பிழைக்காது, தற்கொலை செய்து விடுவார்கள். அப்படித்தான் ஒரு கூட்ட ஜாதி சனங்கள் எங்களை குறித்து அவர்கள் திட்டம் போட்டார்கள். அல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படித்தான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அல்லேலூயா எங்களை தாங்கிட்டு எங்களை பலப்படி. இன்னைக்கு பொறாமைப்படுறாங்க, எப்பா செத்து போவான், அழிஞ்சு போவான். எனக்கு அன்பானவர்களே, துன்பம் வரும்போது தான் நமக்கு எதிராளி, பகையா, பிசாசு மனிதர்களை ஏவுவார்கள். என் பிள்ளை அப்படியே செத்து கிடக்கிறான், நான் அந்த அழுதுட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ரோடு சைடு வீடு இந்த தெக்காத்தம், அந்த பக்கத்தில் இருந்து 4 பேர் பேசுகிறாங்க. ஒரு பையன், அவங்க என்ன சொன்னாங்க, பெரிய இதில் துள்ளுனா மகன் டாக்டர் ஆகிட்டா, இவனையும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான். எல்லாம் மண்ணா போச்சு.
பெருமைக்காரை. ஒரு பிள்ளைகள் நல்லா வரணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய குத்தல், இனி அங்கே கொள்ளி வைக்க வர இவனுக்கு சந்ததி இல்லை. அப்படி ஒரு கூட்டம் கூடி ஒரு 4 பேர் நின்று விமர்சனம் பண்ணதை என் செவிகள் கேட்டது. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஜாதிகள் நம்மளை வெறுப்பார்கள், நம்மளை தூசிப்பார்கள், அவர்களுக்கு முன்பாக நம்முடைய நீதியை நிலைநாட்ட. அப்போ அந்த கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற பரிகாரியை நம்பி, அல்லேலூயா, எத்தனை நாள் நாங்கள் அழுது கதறியிருப்போம். இப்போ எவ்வளவு கம்பீரமாய் கர்த்தருக்குள் இருக்கிறதுனால வருஷந்தோறும் அந்த ஜனவரி 1 வரத்தான் செய்யுதுங்க. என் மகன் மரித்தது ஜனவரி 1ஆம் தேதி. இத்தனை 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமும் ஜனவரி 1 வரத்தான் செய்யுது. எங்கே கலங்கிட்டோமா, சோர்ந்து மூலையில் ஒடுங்கிட்டோமா, ஐயோ என் பிள்ளை இருந்தால் இப்படி இருப்பானே அப்படி இருப்பானே, அவன் வயசில் உள்ள பிள்ளைகளை பார்த்து பொறாமைப்படுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நீதி உள்ள தேவன். நம்முடைய செய்கிற நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கஷ்டத்திலும் நமக்கு ஒரு சகாயம் பண்ணுகிற தேவன் நமக்கு செய்வார்னா ஜனங்களுக்கு மத்தியில் நீ வெட்கப்படாமல் நிமிர்ந்திருப்பா. எல்லாமே முடிஞ்சது, இனி எழும்ப முடியாதுன்னு சொன்ன போது கர்த்தருடைய நாமத்தினாலே இல்லை, என்மேல தான் அது கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. மனுஷனுடைய வாழ்க்கை முடிவுன்னு சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொன்னார்கள், இந்த மகன் மரித்ததுனால இந்த குடும்பத்துக்கு முடிவு வந்துட்டு. ஆண்டவர் அப்படி சொல்லலை. அந்த மகன் மரித்த நிமித்தம் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம், சமாதானம், சாட்சி ஆரம்பமாகிறது என்று சொல்லி எங்களை இத்தனை 20 வருஷமும் நடத்தி கொண்டு இருக்கிறார், இன்னும் நடத்துவார். அதே தேவன் நம்ம எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் போது புதிய நாமத்தால், புதிய சிறுசியால். முன்னால நாராயண வடிவை பார்த்தா துஷ்டன் இருண்ட முகமும் குடிச்சு வெறிச்சு கோபம் முகமாக இருப்பா. இப்போ பார்த்தா எல்லாரும் பாஸ்டர் என்று கூப்பிடுற அளவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புது நாமத்தால் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சந்தோஷங்க, எத்தனை ஒரு மகிழ்ச்சி. 24 மணிக்குறோம் அந்த துக்கம் சுமந்து அந்த துக்கத்திலே வாடி போயா கிடக்கிறோம். அல்லேலூயா. ஒரு 17 வயசு வாலிப மகனை பறி கொடுத்த வீடு. எத்தனை பேர் இன்னைக்கு அதே துக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இறந்து போன மனுஷருக்கு ஒரு போட்டோ பக்கத்தில் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு போட்டோ வச்சு அதுக்கு ஒரு மாலை இதுக்கு ஒரு மாலை போட்டு, அல்லேலூயா, ஆண்டவர் துக்கத்தில் இருந்து தூக்குகிறவருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நம்மை உபத்திரவத்தின் குகையில்தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய கரம் உபத்திரவத்தில் தான் நம்மளை தூக்கி எடுப்பார். நாம உபத்திரப்பட்டாதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 71வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த உபத்திரம் எனக்கு வரலைன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. கனகம் லேசுப்பட்டவளா, ஆண்டவர் இயேசுன்னு சொன்னா போங்க போங்க, இங்கெல்லாம் வந்து யாரும் செபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களை ஓட விரட்டின அந்த கனகம் இப்போ எப்படி கர்த்தருக்குள் நான் உபத்திரப்பட்டது நல்லது. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு பிரச்சனை நமக்கு கஷ்டமா இருக்குன்னா பெரிய சகாயம் வருகிறது. சிரமப்படுறியா? வாழ்க்கையே கேள்விக்குறியா உனக்கு முன்பாக இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அதுதான் உண்மை. அதற்கு தான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நிலை தெரியாமல் நீ பிசாசு உன்னை அதுக்குள்ள நீ அந்த ஐக்கியத்தில் இருந்து விடுத்து ஓடிடணும் விலகிடணும் சொல்லி கர்த்தருடைய நாமம் உன்னில் மகிமைப்படாதபடி நீ எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு. இந்த இயேசுவை நம்பி நீ என்னத்தை கண்டா? வேற ஏதாவது ஒன்று பாரு, வேற ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தில் தூபம் போடுவான். ஆண்டவர் சந்தோஷப்படுவதை அவன் விரும்ப மாட்டான். நீ அதை புரிந்து கொள் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். 4வது வசனம்.
நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பிவிலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி கைவிடப்பட்டவள். அல்லேலூயா, சோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு நீ அப்படிதான் இருக்கிறான், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, நம்பி வந்தவனால வெறுக்கப்பட்டு விரட்டப்பட்டு ஆகாது என்று தள்ளப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், ஆனால் நாளானது வரும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ, அற்பமாய் இவன் எதிர போனாலே பாவம், இவன் எதிர வந்தாலே நமக்கு ஒன்றும் நடக்காது என்று சொல்லி ஒதுங்கி நின்று உன்னை துக்கப்படுத்தும் போது உன் இருதயம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாளானது வரும்போது நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான. இவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆனாலும் பாரு இவன் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் உச்சத்தை எட்ட செய்யும். அது நம்ம கையில் இருக்கிறதை கொண்டே ஆசீர்வதிப்பார். இருக்கிறது 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போஷித்த தேவன். பிரியமானவர்களை, அதுக்காண்டி நமக்கு இருக்கிறவைகள் வீண் செலவு வராமல் இருந்தாலே ஒரு மனுஷன் குடும்பம் அது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க முடியும். நிறைய பணத்தை கட்டி வச்சுட்டு வியாதிப்பட்டு துன்பப்படுகிறதை காட்டிலும் இருக்கிறத கொஞ்சோல சாப்பிட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் அழகாய் தூங்கி விழிக்கிற ஒரு சந்தோஷம் பாருங்க. அதே போல ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்காது. அல்லேலூயா. உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் பொறுங்க. பிதா இயேசுவை கைவிட்டாரா? ஆண்டவர் சொன்னார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், நான் இப்படி அடிக்கப்படுகிறேன் அல்ல. பிரியமானவர்களே, சில பாடுகளை அனுபவிப்பதற்கு தான் பிதாவானவர் குமாரனை உலகத்திலே அனுப்பினார். அதே போல குமாரனும் அவருக்கு சொந்த ஜனமாய் ஆசாரிய ராஜரீக கூட்டமாய் சாட்சியாய் வாழும்படி தான் சில உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பக்கத்திலே இருப்பார். ஆண்டவர் உபத்திரம் நமக்கு வரும்னா ஆண்டவர் நம்மளை விட்டு இமை முடாமல் முழிச்சு கிட்ட இருப்பார். அடுத்த ஒரு பெரிய காரியத்தை பிசாசு செய்துவிடக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் அறியாமல் இருக்கிறதுக்கு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படலை. நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு இல்லை, வராது. மாமிச கிரிகை மரணம். ரோமர் 8:6 அதைத்தான் சொல்லுகிறது. மாமிச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானம். உனக்கு நெருக்கத்தில் ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறக்கப்பட்டு இருக்குன்னா, என் நேசர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் தகப்பன் என் தாய் என் அருகிலே இருக்கிறார்கள், என்னை அவர்கள் தாங்குவார்கள், ஏதாவது நன்மை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கும். நீ மாமிச கிறிஸ்தவளாய் இருந்தா அந்த வெளிப்பாடு உனக்கு வரலன்னா பயம் கண்டிப்பா வரத்தான் செய்யும். தயவு செய்து பிரியமானவர்களே, மொத்தத்திலே எல்லா பிரசங்கத்திலும் கர்த்தர் அந்த ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்லுகிறார். உலக மனுஷர்களைப் போல நிறைய பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியை தேடணும். அதாவது என் காரியம் நடக்கணும், எனக்கு ஒரே வேதனை, எனக்கு ஒரே பலி, எனக்கு ஒரே வியாதி, எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு ஒரே தடுமாற்றம், என் பிள்ளைக்கு ஒன்று நடக்கலை, இப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர ஆண்டவர் சொன்னாரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும், அதுக்கு நீங்கள் பெர்பன்சட் இடம் கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை தாரும், பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். என்னைக்காவது நம்ம ஜெபத்தில் ஜெபமா வைத்திருக்கிறோமா? யோசித்து பாரு. அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவான். உனக்கு உலக பிரகாரமான காரியம் என்னைக்குனாலும் சரி, அந்த மாமிச கிறிஸ்தவ ஆவியை நீ தள்ளி போட உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீ காண முடியாது. ஆண்டவரை அறிகிற மெய் அறிவு நமக்கு வேணும். நமக்கு உதவி செய்கிற தேவனை குறித்து நல்ல தெளிவான உணர்வு, அறிவு நமக்கு சிந்தையில் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் குத்து மதிப்பெல்லாம் ஆலயத்துக்கு நம்ம கர்த்தருக்குள் திடப்பட பெலப்பட ஒரு காலமும் முடியாது. ஒரு அலேலூயா சொல்லுங்க. அலேலூயா. அந்த பாட்டை போடுப்புல அலேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு,
நிச்சயமாய் கர்த்தர் இன்னைக்கு சொன்ன, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம்னு சொன்னா உன் குடும்பம். அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபித்து முடிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படி என்றால் உன் குடும்பம் நிச்சயமாய் வாழ்க்கைப்படும். சியோன் குமாரத்தின் மதிலே, நான் உனக்கு செய்ய இருக்கிறதை அயராது செய்து முடிக்கும் மட்டும் நான் அயராது இருப்பேன் என்று வாக்களித்த தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறாய், பொறுமையோடு நிதானத்தோடு. என் நேசரின் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு அதை செய்து முடிப்பார். அந்த நாளிலே நான் களி கூறுவேன், நான் பொறுமையோடு காத்திருப்பேன். அல்லேலூயா. யோபு பக்தன் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பட்சமாயிருப்பேன், நான் பொன்னாக விளங்கின பண்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய சகலத்தையும் சுதந்திரிப்பேன் என்று சொன்ன அந்த காத்திருப்பு நமக்கு இருக்கிறதா? தயவு செய்து முறுமுறுக்காதபடி, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவசரப்பட்டு நிதானம் தவறி அல்லேலூயா நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அநேக நாட்களில் ஆண்டவரே என்னுடைய விசுவாச குறைவினால என்னுடைய ஆசீர்வாதம் தள்ளி கொண்டே போயிட்டு மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து ரட்சித்து புது வாழ்வு தரக்கூடிய தேவன். அல்லேலூயா. நிச்சயமாய் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளை ஆண்டவருக்கு பிரியமான நாள். கர்த்தர் ஓய்ந்திருந்து இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொன்னதை செய்யும் அளவு அயராது இருக்கும்படி நம்ம மீது வைராக்கியம் கொண்டு இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி இருக்கிற நம்முடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அறியாமை எங்களுக்கு மன்னித்து எங்கள் முறுமுறுப்பை மாற்றி புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்பி எங்கள் காரியம் ஜெயமாக மாறி நன்மையை பெற்று உமக்கு சாட்சியாக நானே தேவன் என்பதற்கு என் ஜனமாகிய நீங்களும் என் தாசனும் எனக்கு சாட்சி என்று சொன்ன அந்த சாட்சியை நாங்கள் உறுதிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, கிருபை தாரும். எங்கள் அறியாமை எங்களுக்கு மன்னியம் என்று கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய தயவு இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். சியோன் குமாரத்தினுடைய கஷ்டம், நஷ்டம், கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானங்கள், ஏமாற்றங்கள், நீ பட்ட துயர்கள், அல்லேலூயா, தூக்கம் வராதபடி அநேக நாள் உன் தூக்கத்தை தொலைத்து பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு இருக்கிற அழுகை சத்தத்தை கேட்டு உன்னுடைய கண்ணீரை அவருடைய துருத்தில் அல்லவோ வைத்திருக்கிறார். பயப்படாதே, உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும் என்று வாக்களிக்கிற சர்வ வல்லவருடைய வார்த்தையின்படி நமக்கு அவர் அதை செய்து முடித்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி என் வாழ்க்கையில இனி துயரம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, வெறுமை இல்லை, நஷ்டம் இல்லை, அலறல் இல்லை, கண்ணீர் இல்லை. கர்த்தர் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். என் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் தருவார் சீக்கிரத்திலே. அவருக்கு நான் சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லி அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் சகலத்திலும் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.